வணக்கம். காலமெல்லாம் கதைகள்ல காலச்சக்கரம் நாவல்ல இப்போ அத்தியாயம் 15 படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல டெல்லியில வசுந்தரா தேவிங்கிற அந்த மகாராணிக்கு இரவு தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பொம்பளைய பத்தி, அவ யார் அந்த பெண்மணி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவளுடைய சக்தியை அழிக்கணும்னு 3 பேர் மும்முரமா முயன்றுகிட்டு இருக்கிறாங்க. திவான்ஜி, சுவாமிஜி, அப்புறம் கேரளால இருந்து கூட்டிட்டு வந்த பட்டாத்ரி. இவங்க 3 பேருமே ரொம்ப வேகமா தீவிரமா இருக்கும் பொழுது, அந்த வசுந்தரா தேவியோட மகன் நல்லா படிச்சவன் இல்லையா, அதனால அவன் பேர் சாகர். அவன் என்ன நினைக்கிறான், ஒரு சிபிஐ ஆபீசரை நம்ம இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணி அந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இது நம்ம நார்மலா கண்டுபிடிக்கிற இது ஒரு திருடிட்டு போன பொம்பளையோ கொலை பண்ணிட்டு போறவங்களையோ பிடிக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இது மந்திர தந்திர சக்தியுடைய ஒரு பெண்ணுங்கிறது புரியாம ஒரு அவினாஷ் சர்மா அப்படின்னு அவங்க குடும்பத்தோட சிபிஐ ஆபீசரை நியமிக்கிறான். அவர் வர்றாரு சாகர் சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு. அவரை பார்த்த உடனே அந்த அவினாஷ் சர்மா, குட் டே சார், நான் தான் அவினாஷ் சர்மா, சிபிஐ ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. வாங்க மிஸ்டர் சர்மா, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொன்ன உடனே உட்காருங்கன்னு சொன்ன உடனே உட்கார்ந்தாரு. இப்பதான் அவினாஷ் முதல் முறையா சாகரை சந்திக்கிறான். போன ஆட்சியில மகாராணி வசுந்தரா கைது செய்யப்பட்டப்போ அவினாஷ் வந்திருந்தான். அப்ப தூரத்துல இருந்து சாகரை பார்த்திருக்கான். இப்போ வசுந்தராவின் கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு அவளும் அப்போ மந்திரியாகி இருந்தா. இப்போ ஆனா இப்போ அவ இல்ல. சாகர் நேரா விஷயத்துக்கு வந்தான். மிஸ்டர் சர்மா, பிளாக் மேஜிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாட்? அவினாஷ் அப்படியே ஆச்சரியத்தோட அதிர்ந்து போய் கேட்கறான். விச் கிராஃப்ட், ஏவல், பில்லி, சூனியம் நிறைய படிச்சிருக்கேன் சார் கதைகள்ல. பட் நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் ஹம்பக், ஜனங்களோட சைக்கோவோட விளையாடி பணம் பறிக்கிற வழி. மிஸ்டர் சர்மா, இங்க இந்த மோதி மஹால்ல எங்க அம்மாவுக்கு சில விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுறது. ஒரு மர்ம பெண் அவங்க முன்னாடி திடீர்னு வரா, திடீர்னு போறா, எதையோ சொல்லி பயமுறுத்துறா. நான் கூட எங்க அம்மாவோட ஹலூசினேஷன் தான் முதல்ல நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பாக்கறச்ச யாரோ எங்க குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிறாங்கன்னு சொல்ல தோணுது. திரும்ப கண்டினியூவா சாகர் சொல்றான். மிஸ்டர் சர்மா, நான் எதுக்காக உங்களை வரவழைச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க அந்த மர்ம பெண் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு ஹைனஸ், எனக்கு அந்த மர்ம பெண் கற்பனை கேரக்டரா இல்ல நிஜமாவே அப்படி ஒரு இருக்காளான்னு தெரியணும். அவினாஷ், உண்மையை சொல்லணும்னா எனக்குமே ஒன்றும் புரியல. எனக்கு இதுவரைக்கும் எந்த அனுபவமும் இந்த மகால்ல ஏற்படல. இட்ஸ் பியூர்லி மை மதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம நாடு நிறைய மர்மங்களை கொண்ட நாடு. நானே ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். இன்னும் சொல்ல போனா ஷட்டில்ல விண்வெளியில பறக்க போற முதல் இந்தியனா நான் தான் இருக்க போறேன். எஸ், என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க நாசால. ஓ கிரேட்! அவினாஷ் கை கொடுத்தான். என்னதான் விஞ்ஞானத்துல நாம முன்னேறினாலும் விஞ்ஞானம் கால் வைக்க முடியாத சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கள் இருக்கத்தான் செய்யறது. எஸ் ஒரு ஹைனஸ். நமக்கு புரியாத சில விஷயங்களோட மோதுற போது நாம என்ன செய்ய முடியும்? என்ன சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு பழக்கமில்லாத ஏரியாவில் ஒரு கேஸை நீங்க டீல் பண்ணணும். அந்த ட்ரைபல் மொழி உங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மொழி தெரிஞ்ச ஒருத்தனை என் கூட வச்சுப்பேன். அவ்வளவுதான் மிஸ்டர் சர்மா விஷயம். எங்க ஃபேமிலிக்கு எதிராக ஒரு லேடி விச் கிராஃப்ட் செய்றா. அதுக்காக அவ உபயோகப்படுத்துற மீடியம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவளை கண்டுபிடிக்க ஏற்கனவே 3 பேர் முயற்சி பண்ணாங்க. 3 பேருமே சாதாரண மனுஷங்க இல்ல. ஒருத்தர் பெரிய பண்டிட், வேதங்களை கரைச்சு குடிச்சவரு. இன்னொருத்தர் யோகி, கடைசியில ஒரு தாந்திரிக். அவங்க வழியில அந்த லேடியை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க. துரதிருஷ்டவசமா அதுல ஒருத்தர் அநியாயமா செத்து போயிட்டார். வாட்? அவினாஷ் திகச்சான். ஆமா, கேரளாவை சேர்ந்த திருமேனி பட்டாத்திரிங்கிறவர் எப்படியும் அந்த லேடியை கண்டுபிடிச்சிடுவேன்னு சவாலையே விட்டாரு. ஆனா சவாலை முடிக்கிறதுக்குள்ள யானை அவரை மிதிச்சு கொன்னுடுச்சு. ஷியர் கோஇன்சிடென்ட்ஸா இருக்கலாம். இந்த மரணத்துக்கும் உங்க கேஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம். இல்ல அவினாஷ், சாகிறதுக்கு முன்னாடி நாங்க பிரசன்னம் பார்த்தோம். பிரசன்னம் லைக் எப்படி சொல்றது தெரியலையே. லைக் டாக்கிங் டு ஸ்பிரிட்ஸ் சார். வெஸ்ட்ல கூட பண்ணுவாங்க. ஆப்பிரிக்காவில் ஆவிகளை அடிமையா கூட ஆக்கி வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஊடு தொறிஞ்சவங்க செத்துப்போன பிணங்களை கூட நடமாட வைப்பாங்க. பரவாயில்லையே, நம்பிக்கை இல்லைன்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி பிரசன்னம் பார்க்குறப்போ வாராகின்னு ஒரு தேவதை அங்கிருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தது. பிரசன்னம் பார்த்த பட்டாத்திரிக்கே யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு எச்சரிக்கை செய்தது. இப்ப அவர் யானையால மிதிச்சு கொல்லப்பட்டிருக்கார்.
என் கவலை என்னன்னா, ஒரு தாந்திரீகனையே ஈஸியா கொலை பண்ணிட்டா அந்த பொம்பளை. ஐ ஆம் ஒரிட் அபவுட் மை மதர். இதுல நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க யுவர் ஹைனஸ்? அந்த லேடி என் ஃபேமிலியை பழிவாங்க நினைக்கிறான்னா ஏதாவது காரணம் இருக்கும். அவ ஒரு காலத்துல எங்களோட பழகினவளா இருக்கலாம். உங்க போலீஸ் மூளை எங்க பண்டிட்ஜியோட யாக சக்தி, சுவாமிஜியோட யோக சக்தி மூணும் சேர்ந்தா அந்த பொம்பளைய மடக்கிடலாம்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா. யுவர் ஹைனஸ், இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ற ரகம் நான் இல்லை. நான் யாரோட வேணுமானாலும் உயர்வா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. போலீஸ் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, அது என்கிட்ட நிறைய உண்டு. என்னால் அந்த பொம்பளையை கண்டுபிடிக்க முடியும். அவளுக்கு சக்தி இருக்கா, அதை அடக்க முடியுமாங்கிறதெல்லாம் உங்கள் தாந்திரிகர்களோட தலைவலி. நான் செய்ய போகிறது சொல்ல போகிறதெல்லாம் அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை சதையும் உடலுமா போலீஸ் கஸ்டடியில் நிற்க வைக்கிறேன். அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ அவினாஷ். நாளைக்கு காலையில் இங்கே வந்துடுங்க. பண்டிட்ஜி, சுவாமிஜி எல்லாரும் வந்துடுவாங்க. நாளைக்கு வரும்போது எனக்கு நீங்கள் அந்த மர்ம பெண் வந்து போகிற இடத்தை காட்டுவீங்களா? ஷூர், இட்ஸ் மை மதர்ஸ் பெட்ரூம். சாகர் அவினாஷின் கைகளை குலுக்கி விட கொடுக்கறான். மறுநாள் என்ன நடக்குது? இந்த அவினாஷால கண்டுபிடிக்க முடியுதா? ஏற்கனவே பட்டாத்திரி இறந்து போயிட்டாரு. மீதி இருக்கிறவங்க திவான்ஜியும் சுவாமிஜியும் தான். அது கூட நம்ம போலீஸ் மூளையும் சேர்ந்துருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். நன்றி.